கணவனை விட்டுட்டு சத்திய கைது செய்திருக்கீங்க. இந்த கேள்விகளுக்கு தெய்வம் பதில் சொல்லுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பாசம் வெறியா மாறி இருக்கு. அது உங்களுக்கு துணையா நிக்கும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கிறது அப்ப, அதை அடிச்சு கறக்கிறது இப்ப. சட்டத்தோட வலையில சிக்காம போக்கு காட்டுற அந்த பண முதலைகளை விரட்டி கொண்டு வந்து சாட்சிகளோட உங்க கையில ஒப்படைக்கிறேன். மாணவர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். வகுப்புல ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள மாணவர்கள்ட்ட பேசி அரட்டை அடிக்காம ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறத கவனிச்சாலே 85% படிச்ச மாதிரி. வீட்டுல 15% படிச்சாலே போதும், நீங்க அத்தனை பேருமே முதல் மார்க் வாங்கிடலாம். புண்ணியம் தேடிக்கொண்ட திராவிட மாடல் அரசு. தீவுத்திடலில் விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்திய லட்சக்கணக்கான மக்கள். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்களை கண்ணீரில் தத்தளிக்க வைத்த கேப்டன் விஜயகாந்திற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு தாமாக முன்வந்து வழங்கிய மரியாதைக்குரிய செயல்பாடுகள் அரசியல் மாச்சரியங்களை மறந்து அனைத்து தரப்பினரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு. கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் இருந்தே திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் யூடியூபர் மாரிதாஸ். விஜயகாந்த் காலமானதை அடுத்து உண்மையான அஞ்சலி செலுத்துவதற்கு கூட நேரத்தை செலவிடாமல் மாரிதாஸ் விஜயகாந்த் உயிரோடு இருந்த காலத்தில் திமுக செய்த துரோகங்களை அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு நிகழ்வை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில்தான் நடிகர் விஜயகாந்தின் கோயம்பேடு திருமண மண்டபம் இடிக்கப்பட்டது என்பதை சமூக வலைதள பக்கங்களில் 2 நாட்களாக பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. பெரிய அளவில் மக்களை சென்றடையாத திமுக மீதான வெறுப்பு அரசியலை ஊதி பெரிதாக்கியிருக்கிறார் மாரிதாஸ். கோயம்பேடு திருமண மண்டபம் அரசியல் காரணங்களுக்காகத்தான் இடிக்கப்பட்டது என்று கொந்தளித்த விஜயகாந்த் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு அப்போதே கடுமையாக கண்டனம் தெரிவித்திருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் விஜயகாந்த் இணையாததால் ஏற்பட்ட ஆத்திரத்தின் காரணமாகவே விஜயகாந்தின் சொத்துக்கள் மீது குறிவைக்கப்பட்டது. அன்றைய தேதியில் மத்திய அமைச்சராக இருந்த DR பாலு மேம்பாலம் கட்டுவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று காரணத்தை கூறி விஜயகாந்திற்கு சொந்தமான கோயம்பேடு திருமண மண்டபத்தின் பெரும்பகுதியை இடித்து தள்ளினார். 70 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்திக்க நேரிட்டது என்று மனம் நொந்து போனார் விஜயகாந்த். அரசியல் பழி வாங்குதலை நேரடியாக எதிர்கொண்ட விஜயகாந்த் 2016க்கு பிறகு திமுகவையும் அதன் தலைவர் கலைஞர் மு. கருணாநிதியையும் கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்து வந்தார். கலைஞர் மு. கருணாநிதி மறைந்த நேரத்தில் உடல் நலம் குன்றி இருந்த போதும் பழைய பகையை மறந்துவிட்டு கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார் விஜயகாந்த். திமுகவின் தலைவராகவும் திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றுக் கொண்ட மு.க.ஸ்டாலின் பழைய பகையை எல்லாம் மறந்துவிட்டு விஜயகாந்த் மீது உண்மையான பாசத்தை செலுத்தினார். 2019 மற்றும் 2021 ஆகிய 2 தேர்தல் காலங்களிலும் தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு மு.க.ஸ்டாலின் முன்வந்த போதும் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா, அவரின் சகோதரர் சுதீஷ் ஆகியோர் பேராசையுடன் முன்வைத்த நிபந்தனைகளால் விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் வரை திமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க முடியாத சூழல் உருவாகிவிட்டது. கேப்டன் விஜயகாந்த் காலமான செய்தியை அறிந்தவுடனேயே முதல்வர் மு.க.ஸ்டாலின் விரைந்து சென்று விஜயகாந்த் உடலுக்கு மரியாதை செலுத்தினார். விஜயகாந்தின் குடும்பத்தினர் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே விஜயகாந்தின் உடல் அடக்கம் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் அறிவித்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். மறைந்த கலைஞர் வழியிலேயே மக்களால் போற்றப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு உரிய மரியாதையை வழங்கும் மாண்பை முதல்வர் மு.க.ஸ்டாலினும் வெளிப்படுத்தியதை பார்த்து திரையுலக பிரபலங்கள் நெகிழ்ந்து போனார்கள். கோயம்பேடு திருமண மண்டபத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டது. மிகவும் குறுகிய இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு திரைப்பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் சிரமப்படுகிறார்கள் என்ற தகவல் கிடைத்த உடனேயே விஜயகாந்தின் ஒட்டுமொத்த வாழ்விற்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் தீவுத்திடலில் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு குறுகிய நேரத்திலேயே அனுமதி வழங்கி பொதுமக்கள் சிரமமின்றி அஞ்சலி செலுத்த விரைவான ஏற்பாடுகளை செய்தது தமிழக அரசு. கோயம்பேட்டிலேயே விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருந்தால் இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கூட்ட நெரிசலால் பல்வேறு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கும். லட்சக்கணக்கான மக்களின் அன்பிற்கு
கோரிய விஜயகாந்தின் உடல் அடக்கம் மிகுந்த கண்ணியத்திற்குரிய வகையில் நடைபெற வேண்டும் என்று விரும்பிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தீவுத்திடலில் இருந்து கோயம்பேடு திருமண மண்டபம் வரை இறுதி ஊர்வலம் நடைபெறும் வகையில் தமிழ்நாடு அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை இரவோடு இரவாக பணியாற்ற உத்தரவிட்டதையும் கேள்விப்பட்டு விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா உருகி போனார் என்கிறார்கள் மூத்த ஊடகவியலாளர்கள். கலைஞர் மு. கருணாநிதி ஆட்சி காலத்தில் மனமுடைந்து போனார் விஜயகாந்த் என்பது மறைக்கக்கூடிய செய்தி அல்ல. ஆனால் விஜயகாந்தின் மறைவையொட்டி தீவுத்திடலில் இறுதி அஞ்சலி செலுத்த அனுமதி வழங்கியதிலும் பல கிலோமீட்டர் தூரம் இறுதி ஊர்வலம் நடைபெறுவதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருப்பதன் மூலமும் கலைஞர் காலத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருந்து தடவியிருக்கிறார். விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு தீவுத்திடலை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கியதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களிடம் புண்ணியம் தேடிக்கொண்டிருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். முதல்வர் மு.க. ஸ்டாலினை போலவே அவரது புதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினும் விஜயகாந்த் மீதான மரியாதையை வெளிப்படுத்தும் வகையில் உண்மையான அக்கறை காட்டியிருக்கிறார். இறுதி அஞ்சலியும் இறுதி ஊர்வலமும் மிகுந்த கண்ணியத்தோடு நடைபெறுவதற்கு, பிரேமலதா விருப்பத்தின் பேரிலேயே நடைபெறுவதற்கு தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கியதுடன் களத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் நின்றது விஜயகாந்தின் மீது அவருக்குள்ள மரியாதையை வெளிப்படுத்தி இருக்கிறது என்கிறார்கள் தேமுதிக மூத்த நிர்வாகிகள்.